கார்த்திகை தீபம் சீரியல் நம்பர் 4 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. கார்த்தி தீபா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன் சார் அப்படி பாக்குறீங்க அப்படின்னு தீபா கேட்கவும், ஏன் பார்க்க கூடாதா அப்படின்னு கார்த்திக் கேட்க, இல்ல சார் இதெல்லாம் புதுசா இருக்குன்னு தீபா சொல்ல, புதுசா இருக்காங்கிறாங்க கார்த்திக். சரிங்க சார் நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே எந்திரிக்கவும் உடனே கார்த்திக் கையை பிடிச்சி இழுத்து உட்காருங்க தீபாங்கிறாங்க. சரின்னு தீபாவும் உட்காடுறாங்க. ஓனா காஃபி போடுறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறீங்க. அப்போ உங்களுக்கு பாட்டி கொடுத்த நெக்லஸ் மேலே ஆசை இல்லை அப்படிதானே தீபா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் தீபா திரும்பவும் வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிக்கிறாங்க. நான் கூட என்னென்னவோ நினச்சி இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து அதில் இருக்கிற ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ள நெக்லஸ் இருக்குது. நகை மேலே ஆசைப்படாத பொண்ணுங்க பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி நாளைக்கே கொண்டு போய் இந்த நகையை கடையிலே கொடுத்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு தான் நகை முக்கியம் இல்லையே, அன்பா பேசினாலே போதுமே அப்படின்னு கார்த்திக் சொல்ல உடனே தீபா அந்த நகையை வாங்கிக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சார் இது எனக்கா அப்படின்னு தீபா கேட்கவும், இல்லைங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், என்ன சார் திடீர்னு நெக்லஸ் எல்லாம் அப்படின்னு தீபா கேட்க, பாட்டி உங்களுக்கு நெக்லஸ் கொடுப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நடந்துருச்சு. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்ல அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், எனக்கு கிடைக்க வேண்டியது எப்போவோ கிடைச்சிருச்சுன்னு தீபா அப்படியே யோசிக்கிறாங்க. இல்லை நான் பாட்டிக்கிட்ட எப்படி நெக்லஸ் வேணான்னு சொல்லுவேன்னு எப்படி உறுதியாக நம்புனீங்க அப்படின்னு தீபா கேட்க, எனக்கு தான் தீபாவை தெரியுமேங்கிறாங்க கார்த்திக். இது எப்பத்துல இருந்து சார் அப்படின்னு கேட்க, நான் இந்த ரூமுக்கு வந்ததுல இருந்தா அப்படின்னு தீபா கேட்கவும், இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே அப்படிங்கிறாங்க கார்த்திக். தீபா திரும்பவும் அப்படியே வெக்கப்பட்டுட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரிங்க அதை போட்டு காட்டுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் தீபாவும் போட்டு காட்டுறாங்க. நல்லா இருக்கா சார் அப்படின்னு தீபா கேட்க, சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மல்லிகைப்பூ எடுத்து தீபா கிட்ட கொடுக்குறாங்க. தீபாவும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபா அப்படியே கார்த்திகையே பார்க்கவும், என்னங்க இதுவும் புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்க, தீபா அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தானே அன்னைக்கு சொன்னீங்க நானே பூ வாங்கிட்டு வருவேன்னு அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நான் இப்போ சொன்னேங்கிறாங்க தீபா. அன்னைக்கு பாட்டி வீட்டிலங்க நான் கூட சின்ன பசங்க கூட பொம்மை விளையாண்டு இருந்தேனே, அப்போ நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் தீபா அப்படியே ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க பாட்டி வீட்டில் கார்த்திக் வந்து தீபா கிட்ட பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கும்போது எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும், கார்த்திக் அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்க, இல்லைங்க பூதான் நீங்களே வாங்கிட்டு வந்துடுவீங்களே அப்படின்னு தீபா சொன்னதெல்லாம் அப்படியே திரும்பவும் தீபா யோசிச்சு பார்க்குறாங்க. அதை ஞாபகம் வச்சு கார்த்திக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. புரிஞ்சிருச்சான்னு தீபா அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்க, ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னு வாய் விட்டே கார்த்திக் சொல்லவும் தீபா கையில் பூ வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகே பூ வாங்கி தலையிலையும் வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமி கிச்சனில் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை சூடு பண்ணிட்டு இருக்காங்க. காஃபி பவுடர் தேடிட்டு இருக்காங்க. கரெக்டாக தீபாவும் வராங்க. அத்தை காஃபி பவுடர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. உடனே அபிராமி பயங்கரமாக டென்ஷன் ஆகி, நான் தான் நீ எனக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்ல, இதில் என்ன இருக்கு அத்தை, காஃபி பவுடர் தானே எடுத்து கொடுத்த அப்படின்னு தீபா சொல்ல, ஆமாம் நீ எதுவுமே பண்ணல, இப்படியெல்லாம் கேஷுவலாக ஏதாவது ஒன்று பண்ணால் அபிராமி ஒன்று அப்படியே ஏற்றுக்குவான்னு அப்படியே ஒரு நினைப்பு வச்சு தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அபிராமி சொல்ல, இல்லை அத்தை நான் நிஜமாவே அப்படியெல்லாம் யோசிச்சு எடுத்து கொடுக்கல, நான் யதார்த்தமாக தான் பண்ணேங்கிறாங்க தீபா. இங்கே பாரு எங்கள் அம்மா வீட்டில் நான் உன்னை அனுசரித்து பேசின மாதிரி நடந்துக்கிட்டதெல்லாம் கார்த்திகை யோசிச்சு மட்டும்தான். அதுவும் நான் வேற வழி இல்லாமல் அப்படி பண்ணேன். அதுவும் உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம அங்கேருந்து கிளம்பும்போதே எங்கள் அம்மா உன்னை பற்றி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்ததெல்லாம் கேட்டுட்டு நான் தலையாட்டிட்டு நின்னனே கார்த்திகாக மட்டும்தான். ஆனால் நீ எப்படிப்பட்டவன்னு எங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அவங்க உன்னை பார்த்தது வெறும் 4 நாள் மட்டும்தான். விருந்துக்கு போன இடத்துல ஒருத்தரோட சுயரூபத்தை கணிச்சிட முடியுமா என்ன? எங்கள் அப்பா இங்கே வீட்டுக்கு வரும்போது என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு விஷயந்தான் அம்மா வீட்லேயும் நடந்துச்சு. அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளு. கோலம் போடுறதையும் சமைக்கிறதையும் மட்டும் பார்த்து அவங்க காலத்து மைண்ட் செட்டை வச்சு ஜட்ஜ் பண்ணி ரொம்ப அருமையான பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் திறமை தான். ஆனால் கார்த்திக் வரவளுக்கு என்னெல்லாம் திறமை இருக்கணும்னு நான் போட்ட லிஸ்ட்டு ஞாபகம் இருக்குல்ல, அந்த மாதிரி திறமெல்லாம் உனக்கு இருந்து கூடுதலாக சமைக்கிற திறமையும் கோலம் போடுற திறமையும் இருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். மற்றபடி என் வீட்டுக்கு நான் ஒரு மருமகளாக சமையல்காரியை தேடலை அப்படின்னு அபிராமி சொல்லவும் உடனே தீபா பயங்கரமாக கண்கலங்க ஆரம்பிச்சிடறாங்க. என்ன கண்கலங்குதா? இதெல்லாம் நிஜம்னு நான் நம்புவேன்னு எதிர்பார்க்குறியா? எனக்கு எதிராக என் பையனை பேச வச்சு அவன் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி தூண்டி விட்டு ட்ராமா பண்ணி திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்து உன் நினச்சதை சாதிச்சவதான் நீ. உன்னோட அப்பாவி வேஷத்தையெல்லாம் வேற எங்காவது வச்சுக்கோ. உன்னோட சுயரூபம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிம்மதியாக ஒரு காஃபி கூட குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அபிராமி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா அழுதுகிட்டே ஓடி போய் அவங்க முருகன் கிட்ட உட்காந்து, நீ இன்னமும் என்னை சோதிக்கிறது நிறுத்தவே இல்லையா? அத்தையோட மனசு மாறவே மாறாதா? பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் எனக்கு நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்திரிய முருகா. கார்த்திக் சாரோட நான் இருக்கணும்னா இந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் என் வாழ்க்கையில் இப்படியே தான் தொடருமா? இப்படியே தான் நீ என்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பியா அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருக்க கரெக்டாக மீனாட்சி வந்துடுறாங்க. தீபா என்னாச்சு தீபா ஏன் இப்படி அழுதுட்டுருக்க அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், ஒன்றும் இல்லைங்கிறாங்க தீபா.
அத்தை ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்கவும் சைலண்ட்டாக இருக்காங்க தீபா. நினச்சேன் நீ காஃபி போடலான்னு கிச்சனுக்கு போனேன், கரெக்டாக அத்தையும் வேகமாக வந்துட்டு இருந்தாங்க, அதை வச்சு தான் நான் உன்னை தேடி வந்தேன். என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும் ட்ராமா பண்ணி உள்ளே வந்தேன்னு திரும்பவும் சொல்கிறாங்கக்கா. என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் பரமேஸ்வரி பாட்டி என்னை பாராட்டி சொன்னதை வச்சு நான் ஒன்று இந்த வீட்டுக்கு சமையல்காரியை தேடல அப்படின்னு சொல்கிறாங்கக்கா. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் எத்தனை நாளைக்குக்கா கேட்டுகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு தீபா கேட்க, நீ எதுக்கு கேட்டுகிட்டே இருக்கணும், ஒரு அளவுக்கு தான் பொறுத்து போகணும். நீ அமைதியாக இருக்கேங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்களா? சமையல்காரியை தேடலையாமே, அப்போது சிகரெட் பிடிக்க கற்றுக்கிட்டா சரியான மருமக தானான்னு கேட்க வேண்டியது தானே அப்படின்னு மீனாட்சி சொல்ல, அக்கா அப்படின்னு தீபா சொல்ல, அப்படி ஒருத்தையை தானே கட்டி வைக்க பார்த்தாங்க. ஒரு அடிமை கிடைச்ச மாதிரி நேசிக்கணும் ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்றுக்கிற வார்த்தையை தான் ஏற்றுக்க முடியும். நீ இப்படி அமைதியாக இருந்தேன்னு வை, அவங்க சொல்கிறதெல்லாம் நியாயங்கிற மாதிரி ஆயிரும். அப்பப்போ நான் சுக்கா திருப்பி கொடுத்துரு தீபா. என்கிட்டலாம் இவ்வளோ தூரம் பேசினாங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க மீனாட்சி. திருப்பி பேசுகிறதா இருந்தால் எத்தனையோ விஷயம் இருக்கேக்கா. ஆனால் அத்தைக்கு இப்படி பேசுகிறது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே தானே அவங்க பேசுகிறாங்க. அவங்க என்னை பார்த்தாலே ஆதங்கத்தில் கண்ட்ரோலே இழக்கிறாங்க. அவங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்களும் மனசால கஷ்டப்படுறாங்க, தாங்க முடியாத வேதனையில் இப்படி வார்த்தையை விடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எப்படிக்கா நான் அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச முடியும் அப்படின்னு தீபா கேட்க, எவ்வளோ அழகான மனசுடி உனக்கு. இப்படி ஒருத்தையை கஷ்டப்படுத்த எப்படி தான் அவங்களுக்கு மனசு வருதோ. நீ இதுக்கெல்லாம் மனசொடிஞ்சு திரும்ப இங்கேருந்து போயிடலாங்கிற முடிவெல்லாம் பண்ணிடாத. கார்த்தி உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு, நீ அதை மட்டும் பாரு. அத்தை ஒன்று புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டோம், இல்லையா நீ அவங்கள கன்சிடரே பண்ணாத. சரி நீ வா தீபா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தீபாவை வீட்டுக்குள்ளே திரும்பவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்ததாக ஜானகி மைதிலி 2 பேரும் வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் லிஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக இப்போ தர்மலிங்கம் வராங்க. எங்கள் லிஸ்ட்டெல்லாம் போட்டாச்சு, இது எல்லாம் பார்த்து கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுங்க, கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஒரு வேளை பணம் பத்தலைன்னா கூட இருக்கிற மாதிரி அளவாக வாங்கிட்டு வந்துடுங்க, நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேங்கிறாங்க. சரி சரி நான் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கமும் அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு கிளம்பும் போது கரெக்டாக கால் தடுக்கி விடவும், ஏங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஜானகி சொல்லவும், வேண்டாம் வேண்டாம் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் கிளம்பிடுறாங்க. ஜானகி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அத்தை ஆவுனா பயந்துருவீங்களா, வாங்க நாம் போய் கொள்ளையில் இருக்கிற அவரைக்காய் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி ஜானகி கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா உட்காந்து நோட்டில் என்னவோ எழுதிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ கார்த்திக்கும் ரூமுக்கு வராங்க. என்ன தீபா ஆள் வரது கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ சின்சியராக என்னமோ எழுதிட்டு இருக்கீங்க, என்ன இது ஏதாவது டைரி எழுதுறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க தீபா. அப்போ என்ன தீபா ரொம்ப பர்சனலாக இருந்தால் விடுங்க, என்கிட்டலாம் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், சார் என்ன சார் கோச்சிக்கிட்டீங்களா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு தீபா சொல்ல, பரவாயில்ல தீபா சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்களே சொல்லியிருப்பீங்களே அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், என்ன சார் நீங்கள் என்ன திட்டுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் அப்படி திட்டியிருந்தா கூட நம்ம புருஷன் நம்ம மேலே உரிமை எடுத்திருக்காரேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷம்தான் பட்டிருப்பேன் அப்படின்னு தீபா சொல்ல, அப்படி இல்லை தீபா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேசணும்னு ஏதாவது இருக்கா என்ன, உங்களுக்குன்னு பர்சனலாக ஏதாவது இருக்கும், இதிலெல்லாம் என்ன இருக்குங்கிறாங்க கார்த்திக். தீபாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தர்மலிங்கம் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது சின்ன பசங்க கொஞ்சம் பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பையன் பாலை தூக்கி போடவும் இன்னொரு பையன் பேட்டால் அடிக்கிறான். அந்த பால் வந்து கரெக்டாக இனியனோட செஸ்ட்டில் வந்து விழுகவும் இனியன் அப்படியே கீழே விழுந்துடுறான். இனியா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கமும் ஓடி வந்து பார்க்குறாரு. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.